வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் காணாமல் போன ஒரு ரயிலை பற்றி தான். பல தடவை பல முறை பல கோரிக்கைகள் அப்படிங்கிறது இந்த ரயிலை பற்றி இருக்குது. ஆனால் இன்னும் அதற்கான விடை அப்படிங்கிறது தான் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் புதிய ரயில்களுக்கான கோரிக்கைகள் அப்படிங்கிறது பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த ரயில்கள் பல காணாமல் போயிருக்கிறது. அதிலையும் குறிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் இயக்கப்பட்ட சேலம் கோயம்புத்தூர் மெமு ரயில் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. ஆரம்பத்தில் கொஞ்ச காலம் அது மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படிங்கிறதுனால ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி இன்றைக்கி அந்த ட்ரெயினே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. கோயம்புத்தூர் சேலம் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் ஈரோடு திருப்பூர் இந்த இரண்டு முக்கியமான நகரங்கள் இருக்கிறது. அதனால் இந்த ரயில் பல்வேறு பகுதி மக்களுக்கு பயனுள்ள ரயிலாக இருந்தது. சேலத்திலிருந்து ஈரோடுக்கு வரதுனாலும் சரி, இல்லை ஈரோட்டிலிருந்து திருப்பூருக்கு வேலைக்கு வரதுனாலும் சரி, அல்லது திருப்பூர் கோயம்புத்தூரை இணைக்கக்கூடிய ரயிலாகவும் இந்த ரயில் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இந்த ரயிலானது நிறுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறது பல்வேறு பகுதி மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் தருகிறது. குறிப்பாக கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த 4 மாவட்ட மக்களுக்கும் பயன் தந்த இந்த ரயில் இல்லாமல் போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. பல்வேறு புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, கான்பூரிலிருந்து மதுரைக்கு பழனி வழியாக ரயில்கள் இயக்கப்படுகிறது. மகிழ்ச்சியான விஷயம்தான். அதே மாதிரி பழனி மார்க்கமாக நிறைய ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் ஒரு பக்கம் இருக்கிறது. இது எல்லாம் புதிய ரயில்களுக்கான கோரிக்கை. ஆனால் ஏற்கனவே நல்ல முறையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ரயிலை நிறுத்தினது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். நம்ம சேனலில் நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் கோயம்புத்தூர் சேலம் ரயிலை இயக்க வேண்டும் அப்படின்னு. அதற்கு முன்னாடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ரயில் இயக்கப்பட்ட பாடு இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ரயிலாக அந்த ரயில் இருந்தது. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சேலத்திற்கு முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்கள் தான் பெரும்பாலும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. முன்பதிவு இல்லாத ஒரு ரயிலாக அந்த ரயில் அப்படிங்கிறது இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடுக்கு இருக்குது, ஆனால் சேலம் வரைக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. அதை மாற்றுவதற்காக மீண்டும் ரயில்வே நிர்வாகம் அந்த ரயிலை இயக்கினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் அதற்கு செவி சாய்க்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. 4 மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மீண்டும் அந்த ரயிலை நிரந்தரமாக இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதி மக்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ரயில்வே நிர்வாகம் கருத்தில் கொண்டு அந்த ரயிலை மீண்டும் இயக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமும் காத்திருப்போம். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த வீடியோ